108 வைணவ தலங்களிலே நாம் இன்று காண இருப்பது 6வது திருத்தலம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய கோவிலடி அப்பக்குடத்தான் கோவில். இங்கே பெருமாள் சயன கோலத்திலே அருள்பாலிக்கின்றார். இந்திராதேவி கமலவல்லி நாச்சியார் உடனுரை அப்பக்குடத்தான் கோவிலின் தல வரலாறு என்ன? உபமன்யு என்ற முனிவர் இருந்தார். இவன் ஒரு தடவை துர்வாச முனிவருக்கு உரிய மரியாதையை செலுத்தவில்லை. அதனால் துர்வாச முனிவர் சபித்து விடுகின்றார். தன்னுடைய பலத்தை இழந்து விடுகின்றான் உபமன்யு. இந்த சாபத்திற்கு விமோச்சனம் கேட்கின்றான். அப்பொழுது துர்வாச முனிவர் சொல்கின்றார், பலாச வனங்கள் நிறைந்த இந்த கோவிலடி ஸ்தலத்திலே நீ தினந்தோறும் 1,00,000 பேருக்கு அன்னதானம் செய்தால் உன்னுடைய சாபம் தீரும், உனக்கு சக்தி கிடைக்கும் என்ற சாப விமோச்சனத்தை கூறுகின்றார். அதன்படி தினந்தோறும் கோவிலடியிலே அரண்மனை கட்டி உபமன்யு என்ற மன்னன் தினந்தோறும் 1,00,000 பேருக்கு உணவு படைத்து வருகின்றார். ஒரு நாள் மகாவிஷ்ணு இந்த கோவிலுக்கு வந்து உபமன்யு முனிவரிடம் சாப்பாடு கேட்கின்றார். மக்களுக்கான அனைத்து சாப்பாட்டையும் சாப்பிட்டு தீர்த்த பின்பும் மறுபடியும் உணவு கிடைக்குமா என்று கேட்கின்றாரா மகாவிஷ்ணு. அப்பொழுது என்ன வேண்டும் என்று கேட்கும் பொழுது ஒரு குடம் நிறைய அப்பத்தை கொண்டு வர முடியுமா என்று கேட்கும் பொழுது அதன்படியே செய்கின்றான் உபமன்யு முனிவர். இந்த அப்பக்குடத்தை வாங்கியவுடன் மகாவிஷ்ணு உபமன்யு முனிவருக்கு சாப விமோச்சனம் அளிக்கின்றார். அவனுக்குரிய சக்தியை கொடுக்கின்றார். நீ தினம்தோறும் இரவில் எனக்கு அப்பத்தை நிவேதனமாக படைக்க வேண்டும் என்பது மகாவிஷ்ணு கேட்ட அன்பு காணிக்கை. இதை செய்து வருகின்றார். இத்தலத்திலே தினந்தோறும் இரவிலே நெய்யப்பம் படைக்கின்றார்கள் பெருமாளுக்கு. பெரியாழ்வார், திருமங்கையாழ்வார், திருமழிசை ஆழ்வார் இவர்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட அற்புதமான திருத்தலம் தஞ்சாவூரில் அமைந்திருக்கக்கூடிய 6வது திருத்தலமான கோவிலடி அப்பக்குடம்